வைகை அணையில் இருந்து மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மாவட்டங்களுக்கு ஒருபோக பாசனத்திற்கு திறக்கப்பட்டுள்ள 2000 கன அடி தண்ணீர் பாசன கால்வாயில் ததும்பியபடி செல்லும் நிலையில் பொதுமக்கள் கால்வாயில் இறங்க முயற்சிக்க வேண்டாம் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விக்னேஷ் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையிலிருந்து மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மாவட்டங்களில் உள்ள ஒருபோக பாசன நிலங்களின் தேவைக்காக கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூடுதல் தண்ணீர் திறக்கப்பட்டது. வைகை அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் பாசன கால்வாய் வழியாக 3 மாவட்டங்களுக்கு செல்கிறது. பாசன கால்வாயில் அதிகபட்சமாக 2000 கன அடி தண்ணீர் திறக்க முடியும். தற்போது வைகை அணையில் இருந்து திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் பாசன கால்வாயில் தேம்பியபடி தண்ணீர் வேகமாக செல்கிறது. கால்வாயில் செல்லும் தண்ணீர் வேகம் அதிகமாக இருக்கும் என்பதால் பொதுமக்கள் யாரும் கால்வாயில் இறங்கவோ கடக்கவோ முயற்சிக்க வேண்டாம் எனவும் பொதுப்பணி அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். வைகை அணையிலிருந்து கூடுதலாக தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதால் வைகை அணை நீர்மட்டம் வேகமாக சரிந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.